ஆண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறும்போது பெண்கள் பலவீனமாயிடுவாங்க. பெண்கள் அப்படி தான் அடிமையானாங்க. அதனால் பெண்கள் எப்போவுமே பெரியவர்கள், பெண்கள் அல்லது பெரியவர்கள். ஏன்னா பெண்கள்னாலே பெரியவர்கள் தான். இப்போ பெண்கள்னாலே பெரியவர்கள் அப்படிங்கும்போது பெண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே பெரியவர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்து பெரியவர்கள் எப்படி நடந்துப்பாங்களோ அப்படி தான் பெண்கள் நடந்துப்பாங்க. ஆண்கள்னால் குழந்தைகள்னு அர்த்தம், அல்லது சிறியவர்கள் அல்லது குழந்தைகள்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெண்கள் ஆண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடாது. அப்படி செயல்படும்போது அவங்க ஆண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ ஆண்கள் பெரியவர் ஆகிடுவாங்க. யாருடைய விருப்பத்திற்கு தகுந்தார் மாதிரி நம்ம யாருக்கிட்ட நடந்துக்கிறோமோ அவங்க தான் பெரியவங்க. யாருடைய ஒருத்தர்கிட்ட இருக்கிறோம் அப்படின்னா அங்கே யாருடைய விருப்பங்கள் மேலானதாக இருக்கிறது, யாருடைய விருப்பங்களும் யாருடைய ஆதிக்கம் மேலானதாக இருக்கிறது. ஆதிக்கம்னா என்னென்னா ஆணின் விருப்பம்னு அர்த்தம். ஆணாதிக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணின் விருப்பம். ஆணாதிக்கம் தான் ஆணின் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பெண்கள் மாறுவது. இதுதான் ஆணாதிக்கம் என்பது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் அவங்க பெண்கள் ஆண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையானது தான், இயற்கைக்கு முரணாக செயல்படக்கூடிய உலகம் இது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இங்கே பெண்கள் ஆண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறி தான் ஆகணும். ஆண்களுடைய ஆதிக்கம் நிலவுகிற உலகம் இது. ஆண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற்ப செயல்படுகிற உலகம் இது. வாழ்க்கை அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம். இங்கே அப்படி தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா ஆண்கள் தான் திறமையானவர்கள். யார் அதிகமான திறமையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற்போன்று தான் நாம் இங்கு மாறியாக வேண்டும். அதனால் இந்த உலகம் என்பது ஆணாதிக்கம் என்றால் ஆண்களுடைய விருப்பம் என்று பொருள். ஆண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற்போன்று வாழக்கூடிய நிலைமையில் பெண்கள் இருக்காங்க. அப்படி இது இந்த உலகத்தில் இப்படி தான் வாழணும். பெண்கள் ஆண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் வாழணும். அதுதான் மனித வாழ்க்கை என்பது. யாராவது ஒருத்தருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழணும். 2 பேருக்கும் தனித்தனி விருப்பங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம்னு வரும்போது அதில் யார் ஆதிக்கம், யார் தலைமை பொறுப்போ அவங்களுக்கு ஒத்துழைச்சி நம்ம வாழணும் மற்றவங்க. இப்போ இந்த இயந்திர அறிவியல்களில் ஆண்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. குடும்பத்தின் தலைமை பொறுப்பு ஆண்களிடம்தான் இருக்கிறது. மனித வாழ்க்கையின் தலைமை பொறுப்பும் ஆண்களிடம்தான் இருக்கிறது. அதனால் ஆண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற்போன்று இணங்கி போகிறது தான் பெண்களுடைய கடமை. இது செயற்கையான உலகம். இது செயற்கையான விதிமுறையும் கூட. அப்போ இயற்கையான விதிமுறை என்பது இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது, இயற்கையோடு கலந்து எளிமையாக வாழும்பொழுது தான் அங்கே தான் பெண்களுடைய ஆதிக்கம். பெண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற்போன்று ஆண்கள் மாற வேண்டும். யாராவது ஒருத்தருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் மனித வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னா அப்போ பெண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற்போன்று மாறக்கூடிய ஒரு உலகம் தான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, இயற்கையோடு கலந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை. அங்கே தான் பெண்களுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். அதாவது பெண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற்போன்று ஆண்கள் தங்களை மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். 2 பேருக்கும் ஒவ்வொரு தனித்தனி விருப்பங்களே இருக்கக்கூடாது. தனித்தனி விருப்பங்கள் இல்லாமல் ஒரே ஒரு விருப்பம்தான். ஒரு விருப்பத்துக்கு தகுந்தாற்போன்று மாற வேண்டிய கட்டாயம் யாராவது ஒருத்தருக்கு இருக்கும். அது யார் ஆதிக்கம், இப்போ யார் திறமையாக இருக்காங்களோ அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஆதிக்கம் செலுத்துபவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது இன்னொருடைய கடமையாகும். அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களுடைய ஆதிக்கம் தான் இந்த பூமியில் இருக்கும். அது 2040 அப்புறம் வரப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இப்போ பெண்களுடைய ஆதிக்கத்துக்கும் விருப்பத்துக்கும் தகுந்தாற்போன்று ஆண்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும்.